ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு வேகத்தை பார்க்க முடிகிறது. முன்னொரு காலத்தில் நினைத்து பாருங்கள், நாம் சென்ற பேருந்து பயணங்களை நினைத்து பாருங்கள். சரலிலிருந்து நாகர்கோவிலுக்கு நாம் சென்ற பேருந்துகள், சில நேரங்களில் நாம் வாழ்ந்த காலத்தில் இருந்த சாலைகள், இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். பேருந்துகள் பழுதடைந்து, சில நேரங்களில் பேருந்தில் மழை பெய்கிற பொழுது பேருந்திலே குடைபிடித்து கொண்டு அந்த குண்டும் குழியிலையும் விழுந்து போகிற பொழுது பேருந்திலே தெரியாமல் ஒரு நிறை மாத கர்ப்பிணி இருந்தார் என்று சொன்னால் குழந்தை பெற்றெடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவிற்கு பேருந்து நகர்ந்து குலுங்கி மெதுவாக சரலிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 3/4 மணி நேரம், 50 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் ஆகியிருக்கும். இப்பொழுது வேக பேருந்துகள் வந்திருக்கின்றன. சரலிலிருந்து ஏறி நாகர்கோவில் செல்வதற்கு 10-15, அதற்கு மேலாக 17 நிமிடங்களில் சென்று விடலாம். எனவே போக்குவரத்து பயணங்களில் ஒரு வேகத்தை நம்மால் காண முடிகிறது. முன்னொரு காலத்தில் நினைத்து பாருங்கள், நாம் உண்ட உணவுகளை தயாரிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். உலக்கை போட்டு அல்லது ஒரு உரலை வச்சு உலக்கை போட்டு டும் என்று இடித்து மாவை தயாரித்து உருண்டையெல்லாம் பிடித்து, சில நேரங்களில் உருண்டை கடிக்கிற பொழுது பல் உடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி உணவுப் பொருட்களை எல்லாம் தயாரித்து மென்மையாக உண்டு மிக வலுவாக இருந்தோம். இப்பொழுது யோசித்து பாருங்கள், வேக உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய வேக உணவகங்கள் எல்லாம் ஆங்காங்கே தோன்றி இருக்கின்றன. சில நேரங்களில் நீங்கள் கடைக்கு சென்று கடையிலே பில்லை வாங்கி அந்த காசை கொடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய கரங்களில் நூடில்ஸும் ஃப்ரைட் ரைஸும் வந்து விடுகிறது. அது சிலருடைய அதை பெற்றுக்கொள்கிற பொழுது வாயில் இருந்து சில நேரங்களில் உமிழ்நீர் கூட வெளியே வந்து விடுகிறது. அதை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்று உட்கொண்டு அந்த மனிதரை அல்லது அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது பயில்வான் போல இவ்வளவு வீங்கிய உடலையும் கொண்டு நடக்கிறார். ஆனால் அவரால் ஒரு 50 மீட்டர் கூட நடக்க முடிவதில்லை, மெதுவாக நடக்கிறார். ஆனால் உடலை பார்க்கிற பொழுது வீங்கி இருக்கிறது. எனவே நாம் பார்க்கிற பொழுது உணவிலும் ஒரு வேகம், உணவு தயாரிப்பிலும் உணவை உட்கொள்வதிலும் ஒரு வேகம் இயல்பாகவே இருப்பதை பார்க்க முடியும். நம்முடைய தகவல் தொழில்நுட்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முன்னொரு காலத்தில் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், வேளாங்கண்ணிக்கு போய்விட்டு திரும்பி இங்கே வந்த பிறகுதான் ஊரிலே என்ன நடந்திருக்கிறது என்று நமக்கு தெரிய வரும். திருவிழாவின் பொழுது நாளை 50 ஆடுகளை வெட்டி அசனம் போடுகிறார்கள். 50 ஆடுகளும் இராணுவ வீரர்களைப் போல ஆலயத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஒருவேளை நமக்கு தெரியவில்லை. வேளாங்கண்ணிக்கு சென்றிருந்தோம் என்று சொன்னால் அசனத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பில்லை, அது நடந்திருக்கிறது கூட தெரியாது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆடுகள் அங்கே கட்டப்படுகிற பொழுது உங்களுக்கு தகவல் வரும். ஆலயத்தினுடைய வலது பக்கத்தில் 50 இராணுவ வீரர்கள் அல்லது ஆடுகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நாளை அவர்கள் கொலை செய்யப்பட்டு நம்முடைய பாதுகாவலருடைய விழாவிற்காக அசனம் தயாரிப்பதற்காக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தி நீங்கள் நாகர்கோவில் பேருந்தில் ஏறிய உடனே அங்கே இறங்குவதற்கு முன்பாக அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து விடுகிறது. எனவே உங்களுடைய நாக்கில் கொஞ்சம் எப்படியாவது இந்த அசனத்தை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சென்றவர்கள் வேளாங்கண்ணிக்கு செல்லாமல் திரும்பி வந்து அசனத்திலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடியும். எனவே தான் சொன்னேன், தொழில்நுட்பத்திலும் ஒரு வேகம் இயல்பாகவே இருக்கிறது. செய்திகள் வேகமாக நாம் எதிர்பார்ப்பதற்கு முன்பே நம்மை வந்து சேரக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்று உருவாகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் திருத்தந்தை வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகை பற்றி பேசுகிற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் காணாமல் போயிருக்கிறார் என்று சொல்லுகிறார்.
வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிற, இயங்கிக் கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய மனிதர் காணாமல் போயிருக்கிறார் என்று சொல்கிறார். உண்மைதான? பல குடும்பங்களில் ஆண்டவர் காணாமல் போயிருக்கிறார். பல தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில் கடவுள் காணாமல் போயிருக்கிறார். பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாம், ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் இன்று எப்படி மாறி போயிருக்கிறார்கள் என்று சொன்னால், சிலர் கான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நான் இருந்த பங்கில் ஒரு வயதான பாட்டி வந்து சொன்னார், ஃபாதர், அது என்ன நீங்கள் பூச நேரத்தில் பிரசங்கத்தில் டூம் டாம் டீம் என்று சத்தம் போட்டு சொல்கிறீங்க, ஆனால் அந்த அறிவிப்பு வரும்பொழுது உங்கள் சத்தம் ஒழுங்காக கேட்கல அப்படி என்று சொன்னார். அப்போ நான் இந்த பாட்டி பூசை வந்துட்டு தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுது போல. எப்படிம்மா, எங்கே இருந்து இந்த கேட்டீங்க? அது நீங்கள் பூசை பண்ணும்போது காலையில் ரவையெல்லாம் கிண்டுட்டு இருந்தேனா, கிண்டுட்டு இருக்கும்போது மற்றபடி உள்ள சத்தையெல்லாம் பயங்கரமாக கேட்டது. பிரசங்கம் சொல்லும்போதும் நம்ம ஜெபம் படிச்சும் போது என்று கேட்டது. ஆனால் இந்த அறிவிப்பு சொல்லும்போது மெதுவாக கேட்டது ஃபாதர். எனக்கு பயங்கரமான கோபம். இந்த பாட்டியம்மா கோயிலுக்கும் வராமல் அங்கே இருந்து கேட்டுட்டு ஒழுங்காக சத்தம் கேட்கலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், அந்த கான் அந்த பாக்ஸை போடக்கூடிய அப்படி சொன்னேன், நாளைக்கு என்ன செய்யுங்க, அந்த கானை ஆஃப் பண்ணி போட்டுருங்க, இந்த பாட்டி கோயிலுக்கு வாரா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அடுத்த நாள் அந்த விளிம்பில் வந்துருந்து இந்த மனுஷன் அனௌன்ஸ்மெண்ட் ஒழுங்காக கேட்கலன்னு சொன்னது படுத்திருக்க பாட பறந்த காண கோவத்தில் அணைச்சி போட்டிருக்கிறான்னு. சில கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆலயத்திற்கு வருவதில்லை, கடவுளை நாடி செல்வதில்லை, ஏதோ கான் கிறிஸ்தவர்களை போல, கானில் ஏதாவது சத்தம் கேட்டால் கோயிலில் பூசை நடக்கு போல என்று உள்ளத்திற்குள் சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் திருவிழா கிறிஸ்தவர்கள். திருவிழா வருகிற பொழுது ஆலயத்தில் திருவிழா வரி எவ்வளோ ரூபா? 1000 ரூபாய். சரி, 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10 நாள் பட்டு சாரியம் கொடுத்துக்கொண்டு வீரர்களை போல வந்து உட்கார்ந்து கொண்டு ஃபாதர் பிரசங்கம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன சொல்றார், இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் சொல்லும் இன்னும் ஒரு ஆள் உறங்கினான்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வருங்க. ஒரு மனுஷன் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசவ வேதனையோட பெரிய வேதனையாக 20 நிமிஷம் பிரசங்கம் வைக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர் நம்ம வீரத்தனமாக அங்கே பேசும்போது இந்த சவுண்டை கேட்கும்போது யாருக்கு பிரசங்கம் சொல்ல தோணும் சொல்லுங்க. திருவிழா கிறிஸ்தவர்கள் இன்று அதிகரித்து விட்டார்கள். பங்கு தந்தையோ பங்கை சார்ந்த காரியங்களை அறியாத கிறிஸ்தவர்கள் இன்று அதிகரித்து விட்டார்கள். நான் இதற்கு முன்பாக இருந்த ஒரு பங்கில் திருவிழா நேரத்தில் காலையில் பேண்ட் சட்டையும் போட்டுட்டு வெளியே நின்றுட்டு இருந்தேன். வழக்கமாக இந்த திருவிழா நாட்களில் இந்த கடை போடுவதற்கு ஆட்கள்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அங்கே தெருவோரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடை போடுவதற்கு நிறைய பேர் ஆட்கள்லாம் நிற்பாங்கள்ல. அப்போ நானும் பேண்ட் சட்டையும் போட்டு அழகான பார்த்தோன்னா ஒரு சின்ன இளைஞரை போல் நம்ம தோற்றம் அளித்திருப்போம். இப்போவும் அப்படி தான் இருக்கிறேன், ஆனாலும் இளைஞரை போல தோற்றத்தோட ஒரு பாட்டியம்மா வந்து என்ன வந்து இந்த கடை போட வந்து ஆளன்னு நினைச்சு, தம்பி இந்த கடை போடுறதுன்னா பங்கு சாமியாரை பார்த்து பெர்மிஷன் வாங்காமல் என்ன செய்யக்கூடாது, இங்கே வந்து என்ன செய்ய கடை போடுறோம், கடை போட்டான்னு சொன்னால் கடையை என்ன செஞ்சிடும், நாங்கள் தூக்கி விரட்டி விட்ருவோம். நான் ஒன்றும் பேசல, அமைதியான. தம்பி கேட்குதா இல்லையா, கடை போட தானே வந்திருக்கு, கடை போட வந்திருக்கேன்னா எங்கள் பங்கு சாமியார் மேடையில் இருப்பார், அவரை போய் பார்த்து பெர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வா. நான் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு நின்று இந்த கிழவி ஒருவேளை கண்ணு தான் தெரியல போல் நம்மளை, அல்லது பூசை வராத ஆளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்த பிறகு இந்த பாட்டி தூரத்தில் இருந்து என்ன பார்த்ததுனால இந்த பூசை உடுப்பெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் உடம்பு போல் தெரிஞ்சிரு. கிட்ட அந்த பேண்ட் சட்டையும் பார்த்து பேண்ட் சட்டை போட்டு பார்த்த பிறகு கொஞ்சம் உடம்பு குறைவாக இருந்ததுனால இந்த பாட்டிக்கு இவர் தான் ஃபாதர் என்று தெரியாமல் நம்ம கடை போட வந்த ஆளுன்னு நினச்சி பாட்டி சொன்ன சம்பவம் சாயங்காலம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து பிற மன்னிப்பு கேட்டு. பிரியமானவர்களே, ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே, அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கடவுளையும் கடவுள் சார்ந்த காரியங்களை மறந்து குடும்பங்களிலே கடவுளே ஒருவர் இல்லை என்பதை போல கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் அன்புமிக்கவர்களே, நம்மை கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கும் நம்முடைய குடும்பங்கள் ஆன்மீக மையங்களாக இருப்பதற்கும் இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்து வாழக்கூடிய குடும்பங்களாகவும் நாம் வாழ்வதற்கு
இன்று அழகான ஒரு மைய சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவர் வாழக்கூடிய இல்லங்களாக, நம்முடைய குடும்பங்கள் ஆன்மீகத்திலே வளரக்கூடிய மையங்களாக, நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து வாழக்கூடிய குடும்பங்களாக வாழ்வதற்கு ஆண்டவருடைய மைய சிந்தனையின் வழியாக நம்முடைய குடும்பங்களை அழைக்கிறார். நீங்கள் விவிலியத்தை பக்கங்களை புரட்டி பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களை, விவிலிய பக்கங்கள் தொடக்கத்திலிருந்து தொடக்க நூலை நீங்கள் படிக்கிற பொழுது தொடக்க நூலிலிருந்து திருவழிபாடு வரைக்கும் குடும்பங்களுடைய வரலாறை பற்றிய தொகுப்பு தான் விவிலியம் என்று சொல்கிறார்கள். தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் என்கிற குடும்பம் தொடங்கி திருவழிபாட்டிலே விண்ணகத்தில் வீற்றிருக்கக்கூடிய குடும்பம் வரைக்கும் உள்ள அந்த நிகழ்வைத்தான் விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விவிலியம் என்பது என்று சொல்வதே குடும்பங்களுடைய தொகுப்பு தான் என்று சொல்கிறார்கள். இந்த குடும்பங்களுடைய வரலாற்றை நீங்கள் விவிலிய பக்கத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது பல நல்ல குடும்பங்களும் வாழ்ந்திருக்கின்றன, அதே நேரத்தில் பல மோசமான குடும்பங்களும் வாழ்ந்திருக்கின்றன. அதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பல குடும்பங்கள் கடவுள் தங்கி இருக்கக்கூடிய ஆலயங்களாக இருந்திருக்கின்றன. அதே நேரத்தில் பல குடும்பங்கள், இன்னும் சில குடும்பங்கள் கடவுளை மறந்து கடவுளை விட்டு விலகி ஆன்மீக காரியங்களில் ஈடுபடாமல் கடவுளுக்குரிய தன்மையிலே இல்லாத குடும்பங்களும் விவிலிய பக்கங்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய குடும்பங்களாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 3 குடும்பங்களை நான் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவேன். மறைபிறப்பு மையங்களாக, ஆன்மீக மையங்களாக, கடவுள் குடியிருக்கக்கூடிய கோயிலாக, ஆண்டவரை நம்பி வாழ்ந்த குடும்பங்களாக என்னை பொறுத்த வரைக்கும் விவிலிய பக்கங்களிலே 3 குடும்பங்களை நான் தேர்ந்தெடுத்து சொல்லுவேன். முதல் குடும்பமாக நான் பார்ப்பது சாமுவேல் முதல் நூல் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எல்கானா அன்னா அவர்களுடைய குடும்பம். அவர்களுக்கு சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அழகான குழந்தை பிறந்த அந்த குடும்பத்தை பற்றி சொல்லுவேன். அன்புமிக்கவர்களே, ஒரு பெற்றோருடைய கடவுள் நம்பிக்கையும், பெற்றோருடைய ஆன்மீக அந்த தாகமும், பெற்றோருடைய கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசமும், கடவுளை நாடி பக்தி முயற்சிகளில் வாழ்ந்த அந்த பெற்றோரால் ஒரு குழந்தை எப்படி இறைபணிக்காக செல்கிறது, மறைபரப்பு பணியிலே ஈடுபடுகிறது, ஆன்மீக காரியங்களில் ஒரு குழந்தை எப்படி வளர்கிறது என்பதற்கு இந்த சாமுவேல் அன்னாவும் எல்கானா சாமுவேலுடைய குடும்பம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று சொன்னால், அன்னாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆலயத்திற்கு செல்கிறார். ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரிடம் முறையிடுகிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தந்தீர் என்று சொன்னால் அந்த குழந்தை செல்வத்தை உமக்கு நான் கடவுளுடைய பணிக்காக நான் தருகிறேன் என்று சொல்லி அண்ணா ஆண்டவரிடம் ஒரு நம்பிக்கையை சொல்கிறார், ஒரு உத்தரவாதத்தை எடுத்து சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தையை வளர்த்தெடுத்து கடவுளுடைய பணிக்கென இந்த எல்கானாவும் அன்னாவும் எப்படி கடவுளுக்கு ஒப்படைக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னா வாழ்ந்த காலத்திலே, அந்த காலத்தில் ஏலி என்று சொல்லக்கூடிய இன்னொரு குருவும் இருந்தார். அவருக்கு 2 குழந்தைகள் உண்டு, ஓப்னி பினகாஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள். இந்த குழந்தைகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், மோசமாக கடவுளை விட்டு விலகி தீய செயல்களில் ஈடுபட்டு கடவுளை மறந்து மிக மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழலில், ஒரு மோசமான உலக காரியங்களில் பிள்ளைகள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அண்ணா என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்த்து கடவுளுடைய பணிக்கென இந்த அண்ணா சாமுவேலை ஆண்டவரிடம் ஒப்படைக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு தாய், ஒரு தந்தை, இந்த தாயினுடைய வாழ்க்கையும் இந்த எல்கானா என்று சொல்லக்கூடிய இந்த தந்தையினுடைய வாழ்க்கையும் நீங்கள் அலசி பார்க்க வேண்டும். சாமுவேல் என்று சொல்லக்கூடிய குழந்தை இறைபணிக்காக, கடவுளுடைய காரியத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த குழந்தையாக மாறி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, இந்த எல்கானா என்று சொல்லக்கூடிய இந்த தந்தையும் அந்த குழந்தையினுடைய தாயுமான அன்னாவும் தான் இந்த குழந்தை இறைபணிக்கு, கடவுளுடைய காரியத்தில் வளர்வதற்கு, கடவுளுக்குரிய தன்மையில் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த அண்ணா என்ன செய்வாள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரிடம் ஜெபித்து வந்திருக்கிறார். கடவுளுடைய காரியங்களை செய்து வந்திருக்கிறார். கடவுளை நம்பி வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார் என்ற உணர்வோடு இருந்திருக்கிறார். கடவுளுக்குரிய காரியங்களை செய்து கடவுளுக்குரிய தன்மையிலே இருந்திருக்கிறார். அதுபோல்தான் எல்கானா கூட, தந்தை கூட
ஒரு நாளும் மறவாமல் ஆண்டவரை சந்தித்து அவருக்குரிய பலிகளை செலுத்தி கடவுளுக்குரிய தன்மையிலே அந்த குடும்பத்தை அவர் கட்டி பேணி பாதுகாத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் சாமுவேல் என்று சொல்லக்கூடிய குழந்தை கடவுளுக்குரிய குழந்தையாக வளர்ந்து ஆண்டவரிலே அது நல்ல குழந்தையாக கடவுளுடைய மறைபரப்பு பணிகளை கடவுளுடைய பணிகளை செய்யக்கூடிய ஆலயத்திலே குரு ஏலியோடு இணைந்து கடவுளுடைய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை மாறி இருக்கிறது. எனவே அன்புமிக்கவர்களே, இந்த எல்கானாவும் அன்னாவும் பெற்றோர்களாகிய குடும்பத்தில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்தும் கேட்கிறார். ஒரு குழந்தை, உன்னுடைய குழந்தை கடவுளுக்குரிய குழந்தையாக மாற வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய குழந்தை ஒரு பீடச்சிறுவராக பீடச்சிறுமியாக கடவுளுக்குரிய காரியங்களிலே ஆலயங்களிலே ஈடுபட்டு கடவுளுக்குரிய பிள்ளையாக வளர வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்வதற்கு தயாராக இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் என்று கேள்வியாக கேட்கிறார். குழந்தையினுடைய படிப்பிற்காக கடிதம் வாங்க வருவீர்கள் ஒரு அருள் பணியாளரிடம். ஃபாதர், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் ஃபாதர், அல்போன்சா ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் சேர்க்கணும் ஃபாதர் என்று சொல்லுவீர்கள். அதற்கு கடிதம் வாங்குவதற்கு பல மனிதர்கள் இருக்கிறார்கள். பல பெற்றோர்கள் அருள் பணியாளரிடம் சென்று வாங்குவதற்கு தயாராக இருக்கு. அல்லது ஒரு வேலைக்காக ஒரு காரியத்திற்காக பல கடிதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். என்றாவது எந்த பெற்றோராவது ஒரு அருள் பணியாளரிடம் சென்று என்னுடைய பிள்ளையை பீடச்சிறுவராகவோ பீடச்சிறுமியாகவோ சேர்த்துக்கொள்ளுங்க ஃபாதர் என்று சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? இதுக்கு முன்ன அதுக்காக எதுக்காவது நீங்கள் போயிருக்கிறீங்களா? ஒரு அருள் பணியாளரிடம் சென்று ஃபாதர் என்னுடைய பிள்ளையை இதில் சேர்த்துக்கொள்ளுங்க என்று சொல்வதற்கு யாராவது போயிருக்கிறீங்களா? யாரும் போவதில்லை. அல்லது நீங்கள் இந்த குழந்தைகளை கடவுளுக்குரிய குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக குடும்பங்களில் என்றாவது குடும்ப ஜெபமாலை செய்திருக்கிறீர்களா என்று பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே, அதுவும் நிறைய குடும்பங்களில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன், ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும். நான் போன உடனே என்னை வரவேற்பதற்கு பயங்கரமான தயாரிப்புகளோடு இந்த பாட்டியும் தாத்தாவும் இருந்துகிட்டு இருக்கிறான். போய் பார்க்குறேன், ஒரு பெரிய ஷோகேஸ், பைபிளை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பயங்கர நிறைய ஜெபமாலைகள் எல்லாம் வச்சுருக்கிறான். ஒவ்வொரு ஜெபமாலையாக என்று எடுத்து காட்டிருக்கிறாங்க. ஃபாதர் வாங்க ஃபாதர் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் உட்கார்ந்துருக்கேன். முதல்ல ஒரு ஜெபமாலை எடுத்து காட்டினாங்க. ஃபாதர் இங்கே பாருங்கள், இது ரேடியன் ஜெபமாலை ஆகும், நைட் ஆனானா கொஞ்சம் வெட்டமாக தெரியும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இன்னொரு ஜெபமாலை வச்சுருந்தாங்க, ஒரு வெள்ளியில் ஒரு ஜெபமாலை. அந்த ஜெபமாலை காட்டு சொன்னாங்க. ஃபாதர் இது என்னுடைய திருமண நாள், அந்த 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடும்போது என்னுடைய மகனும் மகளும் சேர்ந்து இந்த வெள்ளி ஜெபமாலையை எனக்கு பரிசாக தந்தாங்க என்று சொல்ல ஒரு வெள்ளி ஜெபமாலை. நானும் பயங்கரமான சந்தோஷம், நல்ல மனசு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அந்த ஜெபமாலையை மோதிரமாக போட்டு, ஃபாதர் இங்கே பாருங்கள், கையிலையும் ஒரு 10 மணி ஜெபமாலை மோதிரம் தான் போட்டிருக்கேன் என்று சொன்னான். சரி பரவாயில்லை போல இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிஞ்சு கழுத்தை காட்டு, ஃபாதர் இங்கே பாருங்கள், ஒரு தங்கத்தில் ஒரு ஜெபமாலை கழுத்தில் செஞ்சு போட்டிருக்கிறேன் என்று சொன்னான். சரி அப்போ சந்தோஷமான ஒரு 10 மணி, இன்னும் ஒரு சின்ன 10 மணி ஒரு சின்ன ஜெபமாலை உண்டு, அதை கையில் காட்டு, ஃபாதர் இங்கே பாருங்கள், இதுவும் எனக்கு தான் ஆச்சு. சரிம்மா இது எல்லாத்தையும் வச்சுட்டப்போ எப்படி ஜெபமாலை எல்லாம் நல்லா செய்வீங்களா அப்படின்னு கேட்ட நேரம், ஃபாதர் அது கொஞ்சம் நேரம் கிடைக்காது பார்த்துக்கோங்க, இந்த சாயங்காலம் ஆனோடனே இந்த சீரியல்கள் எல்லாம் ஓடுமா, அதனால் இந்த சீரியல்கள் எல்லாம் பார்த்துட்டு தூங்குருவோம் ஃபாதர், ஜெபமாலையெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. நான் வெளியில் வரும்போது நினச்சேன், இந்த பாட்டி பயங்கரமான ஆளாக இருக்கும் போல் கண்காட்சியும் அதில் இந்த ஷோகேஸில் வைக்கிறது தான் இந்த பாட்டி என்ன செஞ்சுருக்க, அந்த ஜெபமாலைகள் எல்லாம் வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்று உள்ளத்திற்குள் நினைத்து கொண்டு வந்துவிட்டு. அன்புமிக்கவர்களே, சிலர் ஜெபமாலையை காட்சிக்காக வைத்திருக்கிறார். பல குடும்பங்கள் இன்று ஜெபமாலை ஜபிக்காத குடும்பங்களாகத்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப ஜெபமாலை எல்லாம் இன்று பல குடும்பங்களில் காணாமல் போய்விட்டன. தனிப்பட்ட ஜெபம் என்பது இன்று நிறைய குடும்பங்களில் இல்லாமல் தான் இருக்கிறது. யோசித்து பாருங்கள் அன்புமிக்கவர்களே, அன்னாவும் எல்கானாவும் ஆண்டவருடைய தன்மையிலே இருந்து அந்த குழந்தையை வளர்த்ததால் அந்த குழந்தை அந்த குடும்பத்திலே ஒரு மறைபரப்பு தளமாக அந்த குடும்பத்தை மாற்றினார். ஆனால் இன்று நீங்கள் குழந்தைகளை திருப்பலிக்கு கொண்டு வருகிறீர்களா என்று பார்க்கிற பொழுது அதுவும் நிறைய குடும்பங்களில் இல்லாமல் தான் இருக்கிறது. நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை நாள் திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் கலந்து கொண்ட பிறகு மறைக்கல்விக்கு அந்த குழந்தை செல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதே பெற்றோர்கள் அன்புமிக்கவர்களே, அந்த குழந்தையை டியூஷனுக்கு அனுப்புவதில்
அந்த குழந்தையை வேறு காரியங்களுக்கு அனுப்புவதில், அந்த குழந்தையை இன்னும் சில காரியங்களில் ஈடுபடுத்துவதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை, அன்புமிக்கவர்களை, அந்த குழந்தையை கடவுளுக்குரிய தன்மையில் வளர்ப்பதில் அந்த பெற்றோர்கள் காட்டுவதில்லை என்பது மேலான சிந்தனையாக இருக்கிறது. எனவே அன்னாவும் எல்கானாவும் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக, கடவுளுக்குரிய குடும்பமாக இருந்தது. அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த எல்கானாவும் அன்னாவும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் நான் சொன்னேன், முதல் குடும்பமாக நம்முடைய கண்களுக்கு தென்படுவது இந்த அன்னா எல்கானாவுடைய குடும்பம்தான். அந்த குழந்தை சாமுவேல் என்று சொல்லக்கூடிய குழந்தை கடவுளுக்குரிய குழந்தையாக வளர்வதற்கு அந்த அந்த தாயும் தந்தையும் எவ்வளவு கடவுளுக்குரிய தன்மையிலே கடவுளோடு இணைந்த ஒரு நிலையில் கடவுளுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு குடும்பம் கடவுளுக்குரிய குடும்பம், ஆன்மீகத்திலே வளர்ந்த குடும்பம், கடவுளையே நம்பி வாழ்ந்த பெற்றோர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வருகிற பொழுது அன்புமிக்கவர்களே, நமக்கு எடுத்துக்காட்டாக தந்திருப்பது இந்த திருக்குடும்பம். ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாவும் யோசேப்பினுடைய குடும்பத்தையும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக தந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே, உலக சரித்திரத்திலே எந்த ஒரு குடும்பத்தையும் திருக்குடும்பம் என்று அழைத்ததில்லை. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய குடும்பத்தை மட்டும் திருக்குடும்பம் என்று சொல்கிறார்கள், நல்ல குடும்பம் என்று சொல்கிறார்கள், கடவுளால் போற்றப்படக்கூடிய குடும்பம் என்று சொல்கிறார்கள், புனிதமான குடும்பம் என்று சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த குடும்பங்களில் அருமையான குடும்பம் என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே, இந்த அன்னை மரியாவும் யோசேப்பும் எப்படி ஆண்டவர் இயேசுவும் இணைந்து அந்த குடும்பம் கடவுளுக்குரிய குடும்பமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னை மரியாள் எப்படி இந்த குழந்தையை கடவுளுக்குரிய குழந்தையாக வளர்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், அன்புமிக்கவர்களை, இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு காணாமல் போகிறார் அல்லவா எருசலேம் தேவாலயத்தில். நீங்கள் இந்த ஆலயத்தில் ஏதாவது குழந்தைய திருவிழாவில் தொலைச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன செய்வீங்க? திருவிழாவில் தொலைச்சிட்டானா உடனடியாக என்ன செய்வீங்க? போலீஸில் போவீங்க. எங்கே போவீங்க? உடனடியாக ஃபாதர்கிட்ட என்ன செய்வீங்க? ஓடி, ஃபாதர் என் பிள்ளையை காணல ஃபாதர், ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்க என்று சொல்லுவீங்க. அப்போ ஃபாதர் என்ன செய்வார்? அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த பேருடைய பையனை காணவில்லை, நிறம் மாநிறம், உயரம் 2.5 அடி, மஞ்ச சட்டையும் பச்சை நிக்கரும் போட்டிருந்தார் என்று சொல்லுவீங்க. உடனே இவர் பயங்கர வேகமாக அனௌன்ஸ் பண்ணுவார், ஏய், பச்சை நிக்கரும் மஞ்ச சட்டையும் போட்ட சிறுவனை காணவில்லை, அவனுடைய மாநிறம் உயரம் இத்தனை அடி என்றெல்லாம் சொல்லுவார். அவர் இப்படி இருந்தார், கண்டுபிடித்தார் என்று சொன்னால் உடனடியாக பங்கு தந்தையிடம் அவர் ஒப்படைக்கும் என்று சொன்னார். அப்போ அங்கே இங்கமாக ஆட்கள் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் நம்ம மஞ்ச சட்டையும் பச்சை நிக்கரும் போட்டிருந்தோம்னு சொல்லி வைங்க, நம்மளை தூக்கு போயிடுவாங்க. ஒரு முறை நான் சின்னவனாக என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க, இவன் தான் ஆளுன்னு சொல்லிட்டு போய் தூக்கு பார்க்கும்போது ஆள் மாறி போச்சு. அந்த நேரத்தில் குழந்தையை தொலைக்கிற பொழுது, குழந்தையை தொலைத்து நிற்கிற தாய்க்கு குழந்தையினுடைய அருமையும் பாசமும் அன்பும் தெரியும். எப்படியாவது குழந்தை கிடைச்சிடாதா என்று ஓடுறீங்க. அந்த பிடி திருவிழாவுக்கு போகும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த குழந்தையை பிடிச்சிருக்கிறீங்க. ஆனால் அதே பெற்றோர் அந்த குழந்தை வளர்கிற பொழுது, அந்த குழந்தை சிறுவனாக இருக்கிற பொழுது, அதே பிடியை அந்த குழந்தை கடவுளுக்குரிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் என்று சொல்வது, அன்புமிக்கவர்களே, அது அந்த குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த அளவிற்கு ஆர்வம் நிறைய பெற்றோருக்கு இருப்பது இல்லை. எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் இயேசு காணாமல் போன பொழுது அன்னை மரியாள் அந்த குழந்தையை தேடி அலைகிறாள். பார்த்தீர்களா? இந்த குழந்தை எங்கே இருக்கு என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அந்த குழந்தையை தேடுறீங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் அன்பின் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய திருத்தூது ஊக்க உரையில் என் 7 கேட்கிறார், ஒவ்வொரு தாயையும் தந்தையையும் பார்த்து உடைய பிள்ளை எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். உன் பிள்ளை உன் கைக்குள்ள இருக்குதா, உன் குடும்பத்தில் இருக்குதா, அல்லது கோயிலில் இருக்குதா, அல்லது கடவுளுக்குரிய பிள்ளையாக இருக்கிறதா என்று திருத்தந்தை பிரான்சிஸ் ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து கேட்கிறார், உன் பிள்ளை எங்கே இருக்கிறான்? பதில் சொல்ல வேண்டும். என்ற பிள்ளை நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறான், பிள்ளையெல்லாம் வீட்டில் தான் இருக்கிறான். ஆனால் எத்தனை குழந்தைகள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார், எத்தனை குழந்தைகள் தவறான படங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் கடவுளை விட்டு தூரத்தில் இருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் கடவுளுக்குரிய தன்மையில் இல்லாமல் கால் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அன்னை மரியாள்
குழந்தையை இறுக்கமாக பிடித்து வைத்திருந்தாள். குழந்தை தொலைந்து போன பொழுது கூட அந்த குழந்தையை தேடி அலைந்து அந்த குழந்தையை தன்னுடைய மார்பிலை அணைத்துக் கொண்டு பாசமாக அந்த குழந்தை தனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டு அந்த அன்னை மரியாள் அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தாள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிப்பதே இல்லை. 24 மணி நேரத்தில் அந்த குழந்தையோடு செலவிடக்கூடிய நேரம் என்று சொல்வது மிக மிக குறைவு. காலையில் எழுவதில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கை போல அந்த குழந்தைக்கு ஒரு வாட்டர் கேன், இவ்வளோ பெரிய பேக்கு, அவர் இப்படி தான் போகிறார். காலையில் எழும்பி இங்கே போகிறார், போய் ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றார். வந்த உடனே அவர் இறங்கின உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங்கை தூக்கி ஒரு டியூஷனில் கொண்டு போடுறீங்க, தள்ளுறார். அங்கே போகிறார், அங்கே போய்விட்டு உறங்கக்கூடிய நேரம் வருகிறார், குரட்டை விட்டு உறங்குகிறார். அப்போ நமக்கும் பயங்கரமான சந்தோஷம். நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒவ்வொரு நாளும் விண்வெளிக்கு போகிறது போல் இந்த பேக்கெல்லாம் போட்டு வண்டியில் ஏறி செல்கிறார். மறைக்கல்வி தேர்வு வைக்கிற பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மதிப்பெண் வருகிறது 0. நம்ம அரசு பள்ளியில் படித்த சாதாரண குழந்தை 50-60 மார்க் எடுத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் விண்வெளிக்கு போகிற போல ஒவ்வொரு நாள் ஓட்டர் ஜக்கு இதெல்லாத்தையும் கொண்டு போய் அவர் அங்கே படிச்சுட்டு வந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் மறைக்கல்வியில் 0. விசாரித்து பார்த்தப்பறம் தெரியும், அவன் காலையில் அங்கே போயிருக்கிறார், இரவு வருகிறார், உறங்குகிறார். அவருக்கும் குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவரை ஒரு சுமையாக எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, அவரை அந்த டியூஷனில் போட்டு அவரை இல்லாமலாக்கி. பெற்றோரே கவனித்துக் கொள்ளுங்கள். எதை கொடுத்தாலும் உன்னுடைய குழந்தைக்கு இறை ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் நீ ஊட்டவில்லை என்று சொன்னால், கடவுளுக்குரிய தன்மையில் அந்த குழந்தையை வளர்க்கவில்லை என்று சொன்னால், கடவுளுக்குரிய பிள்ளையாக நீ அந்த பிள்ளையை உருவாக்கவில்லை என்று சொன்னால், நீ கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதையும் தாண்டி நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் கூட உன்னால் நிம்மதியாக உறங்கிவிட முடியாது என்பதை மறந்து விடக்கூடாது. புனித அவிலா தெரசா சொல்லுவார், நான் இன்று புனிதராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய பெற்றோர் எனக்கு தந்த பரிசு. இந்த புனிதத்தன்மையை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு பின்னால் இருந்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்று அவிலா தெரசா சொன்னார். புனித அவிலா தெரசா அப்படி என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். பெற்றோர்களே புனிதர்களை உருவாக்குகிறார், பெற்றோர்களே கடவுளுக்குரிய பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள், பெற்றோரே கடவுளுடைய தன்மையில் இன்னும் கடவுளுக்குரிய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள். புனிதர்கள் எல்லாம் பிறந்தவுடன் அங்கிருந்தும் இங்கிருந்து வருவதில்லை. ஒவ்வொரு பெற்றோரும் தான் அந்த குழந்தைகளை புனிதர்களாக உருவாக்குகிறார்கள் என்று மறந்து விடாது. எனவே நம்முடைய குடும்பமும் கடவுளுக்குரிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களும் கடவுளை தேடக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களும் ஆண்டவருடைய ஆலயங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களும் இறைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களும் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, இன்றிலிருந்து நாம் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சபதம்? குடும்ப ஜெபமாலை இன்றிலிருந்து செய்வோம் என்று முடிவெடுக்க வேண்டும். வேற எல்லாத்துக்கும் முடிவெடுக்கிறீங்களா? வேற எல்லாத்துக்கும் ஒரு மனுஷனால் முடிவெடுக்க முடியும், எல்லாத்துக்கும் முடிவெடுக்க முடியும். பள்ளியை சார்ந்த காரியத்திற்கு முடிவெடுக்க முடியும், பணத்தை சார்ந்த காரியத்திற்கு ஒரு பெற்றோர் முடிவெடுக்க முடியும், கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் முடிவெடுக்க தெரிந்த குடும்பங்கள் கடவுளுக்குரிய காரியங்கள் என்று வருகிற பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறார். சில காரியங்களை கடவுளோடு பேசுகிற கடவுளுக்குரிய காரியங்களில் சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்கி செல்லக்கூடிய குடும்பங்களும் தனிநபர்களும் இன்று அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புமிக்கவர்களே, கடவுளிடம் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். இன்று புறப்பட்டு செல்லுங்கள். இல்லத்திற்கு சென்ற பிறகு ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் இறைவன் தங்கக்கூடிய இல்லமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் இறைவனுடைய விழுமியங்களை வாழக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் ஆண்டவரையும் ஆண்டவர் சார்ந்த காரியத்தையும் தேடக்கூடிய குடும்பமாக இருக்கணும். அப்படி இருக்குமே என்று சொன்னால் நீயாக எதையும் செய்ய வேண்டாம். உன்னுடைய பிள்ளை ஆலயத்தை தேடி ஓடும், உன்னுடைய பிள்ளை கடவுளை நம்பி இருக்கும், உன்னுடைய பிள்ளை ஆண்டவரை தேடும். அதற்கு நீதான் காரணமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பார், 2 செல்வங்களை தந்தேன், அதை குப்பையாக மாற்றிவிட்டாயே.
2 கண்மணிகளை உன்னிடம் ஒப்படைத்தேன், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாயே என்று கேட்பார். அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். எனவே குழந்தைகளை உங்களுடைய இல்லங்களில் கடவுளுக்குரிய குழந்தைகளாக வளருங்கள். ஆன்மீகத்தை தேடி ஓடுங்கள். கடவுள் சார்ந்த காரியங்களை நாடிச் செல்லுங்கள். அப்பொழுது எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய குடும்பம் மறைபரப்பு தளமாக மாறிவிடும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.